வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருமலை திருப்பதி திருக்குடைகள் மற்றும் பொற்பாதங்கள் ஆவடிக்கு வருகை. திரளான பக்தர்கள் தரிசனம். திருமலை திருப்பதி திருக்குடைகள் மற்றும் பெருமாளுக்கு அணிவிக்கும் பொற்பாதங்கள் இன்று 19/9/2025 காலை ஆவடியை வந்தடைந்தது. திருமலை திருப்பதியில் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவத்தின் போது இந்த திருக்குடைகளை சமர்ப்பிப்பது வழக்கம். கடந்த 100 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆவடி நேரு பஜார் சாலையில் உள்ள கண்ணையா தெருவில் அமைந்துள்ள லயன் ஜி சீனிவாசன் அவர்களின் இல்லத்தில் திருமலை திருப்பதி திருக்குடைகள் மற்றும் பொற்பாதங்கள் பக்தர்களின் தரிசனத்திற்காக வருவது வழக்கம். அந்த வகையில் இன்று காலை வருகை தந்த திருமலை திருப்பதி திருக்குடைகளை மேளதாளங்கள் முழங்க வரவேற்று பக்தி சிரத்தையுடன் இங்கே வைக்கப்பட்டது. மேலும் பெருமாளுக்கு அணிவிக்கும் பொற்பாதங்களும் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி கோஷத்துடன் வழிபட்டு வேங்கடத்தானின் அருள் பெற்றனர். வந்திருந்த பொதுமக்கள் மற்றும் பக்த கோடிகள் பொற்பாதங்களின் அருகில் தேங்காய் உடைத்தும் கற்பூரம் ஏற்றியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். அங்கே வைக்கப்பட்டிருந்த திருக்குடைகளுக்கு பூஜை செய்து பக்தியுடன் வழிபட்டனர். பின்னர் பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. திரு எம்.ஆர். கிருஷ்ணகுமார், திருமதி ஜி.எஸ். லட்சுமி உள்ளிட்ட திருக்குடை சமர்ப்பண டிரஸ்டின் அறங்காவலர்கள் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெகு விமரிசையாகவும் சிறப்பாகவும் செய்திருந்தனர். இந்த திருக்குடைகளை வைபவத்தை முன்னிட்டு ஏழுமலை தெய்வத்தை தன் மழலை மொழியால் வழிபட்ட சிறுவனின் பதிகம் குறிப்பிடத்தக்கதாய் அமைந்தது. Govinda, Govinda, Govinda,